வைத்திய நாகநாதனின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்றது. நான் மருத்துவர் நாகநாதன். இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையில் எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு குழப்பமான நிலையில் இந்த அரசியலில் எந்த பக்கம் முடிவெடுக்கிறது என்ன செய்கிறேன்னு தெரியாத ஒரு சிக்கலான ஒரு சந்தர்ப்பம் உருவாகிருக்குது. இதே நேரம் இங்கே புலம்பெயர் தமிழர்கள நகர்வு எப்படி இருக்கிறது. அப்போ அதாவது புலத்தில் என்ன நடக்கின்றது, அதே நேரம் தளத்தில் என்ன நடக்கின்றது என்றதைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டி வருகிறது. இப்போ தளத்தையும் புலத்தையும் வைத்துக்கொண்டு எங்களுடைய தமிழர்களின் இருப்பு தொடர்பாக ஒரு விடயம், அதாவது தளம் எங்களுடைய தமிழரின் இருப்பு தொடர்பான விடயமும், புலம் தமிழருடைய பொருளாதாரமோ மீளெழுச்சி தொடர்பான ஒரு விடயம். அதாவது இப்போ இருக்கிற நிலைமையில் நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் இப்போ ஆரம்பத்தில் வரிசையில் தான் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். வரிசையில் நிற்க ஒரு மூட்டை கடனோடு நின்று நாங்கள், ஆனால் அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஒரு 10 மூட்டை கடனோடு நிற்கிறோம். இன்னும் எங்களுடைய கடன் சுமை எப்படி கூட போகுது என்றது தான் இங்கே இருக்கிற ஒரு விடயம். அதே நேரம் அங்கால போராட்டங்கள் இதென்று ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. இப்போ எங்களுக்கு உள்ளூர் உற்பத்தியோ இதுகளோ எந்த விடயத்துக்கும் உரமோ இல்லாட்டிக்கு மேஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாத அளவில் அந்த உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கான பொறிமுறைகளும் மிக குறைந்த அளவில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி, அதாவது புலம்பெயர் தமிழர்கள் இந்த இப்போ சஜித் பிரேமதாசாண்ட ஒரு இதை மிகவும் இது பண்ணுறீங்க. அதே நேரம் அவர்கள் தங்களுக்கான இரட்டை குடியுரிமை மற்றும் இங்கே தங்களுடைய முதலீடுகளை கொண்டுறதுக்கான விஷயம், மற்றது இந்த காணி தொடர்பான விடயங்களில் புலம்பெயர் தமிழர்கிட்ட சொத்து விடயங்களையும் அவர்கள் மிகவும் பெரிய அளவில் எதிர்பார்க்குறீங்க. அதே நேரம் இவர்கள் மிகப்பெரிய அளவிலானவர்கள் இங்கே முதலிடுறதுக்கான ஒரு இதை எதிர்பார்க்குறீங்க. ஏனென்றால் இங்கே முதலிடைக்கு அவைகளுக்கு மனித வலு கிடைக்கிறது, அதே நேரம் அவர்களுக்கான சந்தை வசதியும் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்குது. அப்போ எங்களுடைய பொருளாதாரத்தை மிகவும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுறதுக்கு இப்போ புலம்பெயர் தமிழர்கள் விரும்புகிறீங்க. அதே போல் இந்த புலம்பெயர் தேசத்தில் எப்படி இருக்குண்டா, உதாரணமாக ஃப்ரான்ஸில் பர்தெல்லான்ற ஒரு ஆள் அவர் அந்த அரசியலுக்குள்ள மேலோங்கி கொண்டிருக்கிறார். அப்போ இவர் ஏனைய நாட்டவர்கள் தங்களுடைய நாட்டில் வளங்களை இது பண்ணுறார்கள் என்று ஒரு விடயத்தை முன்வச்சு கொண்டு போகிறார். அதனால் இந்த நாட்டில் ஏனைய நாட்டவர்கள் இதை குறைக்கிறதுக்கான ஒரு இதை செய்து கொண்டு போடணும். இதேமாதிரி ஃப்ரான்ஸ், ஜெர்மன், இப்படி அந்த ஐரோப்பாவை ஒரு காலகட்டத்தில் புலம்பெயர் தமிழருக்கு சார்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கும் என்ற ஒரு விஷயமும் இந்த புலம்பெயர் தமிழர் மனங்களில் இருக்கிறதால அவர்கள் தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே தங்களுடைய முதலீடுகளையும் இதுகளையும் உருவாக்கி இங்கே ஒரு எங்களுடைய பொருளாதாரத்தை இது பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டுறோம். அதே நேரம் கைத்தொழில் கிராமங்களை உருவாக்குறதுக்கான முயற்சிகளே அவர்கள் மிகவும் இதாக இருக்கிறோம். ஆனால் இந்த கைத்தொழில் கிராமங்களை உருவாக்கி இதெல்லாம் செய்கிறதுக்கு இங்கே மாகாண சபை கட்டமைப்போ இல்லது அந்த மாகாண சபை நிர்வாகங்கள் இவ்வளோ காலமாக இல்லை. மற்றது அந்த அவர்கள ஒரு மாகாணத்துக்குள்ளால் ஒரு நிதி இதை உருவாக்கி ஒரு அலகை உருவாக்குறதுக்கு இப்போ இங்கே தளத்தில் உள்ள அரசியல் அலகு இதாகி போயிருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த பொது வேட்பாளர் என்பவர் தளத்தில் உள்ள அரசியல் அலகுக்கு ஒரு இதாக இருந்தாலும் எங்களுடைய ஒற்றுமை இந்த விடயத்துக்காக அவர் ஒரு விருப்புக்கு ஒரு தெளிவாக போகிற நிலைமை இருக்கிறது. அதே வேளை எங்களுக்கான நிதி ஒரு இதை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு இந்த மாகாண கட்டமைப்பு தேவை. அப்போ எங்களுக்கு மாகாண இதை உருவாக்கக்கூடிய வசதியையும் செய்யக்கூடியவர் இவராக இருக்கிறார் என்றதும் எங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாகாணங்களுக்கான எங்களோட நிதி இதை ஒரு இதுக்கு கொண்டுறதுக்கும் கொண்டு நாங்கள் செய்யக்க எங்களுக்கான இப்போ சுற்றியல் வைத்தியசாலைகள் இப்போ சாவைச்சேரி வைத்தியசாலை, மற்றது பருத்தித்துறை வைத்தியசாலை, தெளிப்பளை வைத்தியசாலை, இவைகள் பெரிய அளவில் அவையின் இதை கொண்டுவரக்கூடிய அளவுக்கு புலம்பெயர் தமிழர்களே அதை ஒரு இந்த வைத்தியசாலையாக தர முயற்றலாம். மாவட்ட
ஒரு தரத்தை உயர்த்துகிற அளவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவைய நிதி பங்களிப்பு இருக்குது. மற்றது அவைகள் வந்து இதே சுத்தியாக நிதி பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த ஒரு இந்த அண்மையில் நடந்த இந்த மருத்துவத்துறை இந்த இதுகளுக்கு பிறகு இதே சுத்தியாக பங்களிப்பு செய்யக்கூடிய அளவில் நிறைய பேர் ஒரு அணிக்குள்ளே வந்திருக்கிறேன் நான். அதே நேரம் இந்த இதில் நிறைய எல்லோரும் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லைனுக்குள்ளே வர வேண்டி இருக்குது. ஆனால் இந்த அரசியல் தலைமைகள் வந்து இந்த குழம்பிய ஒரு நிலையில் இருக்குது. ஏனென்றால் அரசியல் இருப்பு கேள்விக்குறி ஆகி போயிருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு புதிய அரசியல் தலைமை ஒன்று உருவாக வேண்டிய தேவையும் இருக்குது. எங்களுக்கான அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு ஒரு நல்ல அரசியல் தலைமை ஒன்று உருவாகணும். எங்களுக்கான கைத்தொழில் கிராமங்கள் இப்படியான விடயங்களெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி ஒன்றை உருவாக்குவதற்கான தேவை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு முதல்ல எங்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் இதிலே நாங்கள் முதல்ல இப்படி ஒரு தெரிவையும் இப்போ இவர் எங்களுக்கு சார்பான ஒரு சிங்கள வேட்பாளரையும் அதே நேரம் எங்கள் இருப்புக்கான ஒரு வேட்பாளரையும் இவர்களை விருப்புக்குரியவர்களாக 2 பேரையும் நாங்கள் தெரிய வேண்டிய ஒரு தேவை வருகிறது. அப்போ இதை நாங்கள் செய்து கொண்டு அடுத்த கட்டமாக எங்களுக்கு உடைய அபிவிருத்திக்கான பாதை இப்படி ஒரு விடயத்துக்கூடாகத்தான் எங்களுக்கு திறக்கப்படும். இல்லைன்னா நாங்கள் இன்னும் நாங்கள் இப்படியே போய்கொண்டிருக்க ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் மீளுவோம் என்ற நிலைமை இல்லை. நாங்கள் இன்னும் அந்த கடனுக்கு மேலே கடனும் நாங்கள் போய்கொண்டே இருப்போம். ஆகவே இந்த புலம்பெயர் தமிழர் விடயத்தில் புலம்பெயர் தமிழருடைய நிதி இங்கே சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதொன்று உருவாகிறது தான் எங்களுக்கு மெயின் தேவையாக இருக்குது. இந்த வினாவுக்குள்ள நாங்கள் என்னென்னா அரியநேந்திரனையும் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது எங்களுடைய இனத்தின் இருப்புக்காக என்ற ஒரு விடயமும், அதே நேரம் எங்களுடைய பொருளாதாரத்தை நிமித்துவதற்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எங்களுக்கு சார்பாக, அதாவது தமிழ் மக்களுக்கு சார்பாக மிகப்பெரிய அளவில் இதை கொண்டு வந்திருக்கிறவரும் இவர் தான். அதே நேரம் இவர் வந்து இந்த சஜித் பிரேமதாசா அவர்கள் எங்களுக்கான இந்த புலம்பெயர் தமிழருடைய நிதி செயற்பாடுகளை இங்கே இது பண்ணி எங்களுடைய பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கும் எங்களுடைய தொழிற்கிராமங்களை உருவாக்குறதுக்கான கட்டமைப்பை சஜித் பிரேமதாசா அவர்கள் உருவாக்குறதுக்கு ஒரு தளமாக அமைது. எப்படியோ நாங்கள் இப்போ நாங்கள் என்னத்தை செய்தாலும் ஒரு மத்திய அரசு கூடாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை நகர்த்த வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்குது. அதுக்காக நாங்கள் கட்டாயம் சஜித் பிரேமதாசாவை நாங்கள் அனுசரிக்க வேண்டிய ஒரு தேவை வருகிறது. சஜித் பிரேமதாசா அவர்கள் தமிழ் மக்களுக்கு சரியான அபிவிருத்தியா அல்லது உரிமையை கொடுப்பார் என்று எப்படி நீங்க நம்புகிறீங்க? இதற்கு முன்னைய காலங்களில், அதாவது கலாநிதி அண்டன் பாலசிங்கமன் நிறைய இடத்துல இப்போ இருக்கிற ஜனாதிபதி தொடர்பாக பெரிய ஒரு நல்ல ஒரு இதை தெரிவிக்கவில்லை. அதே நேரம் சந்திரிகா அம்மையார் காலத்திலும் இந்த விடயங்களில் பல குழப்பங்களை உருவாக்கிய ஒரு சம்பவங்களும் இருக்குது. அப்போ தமிழர் தொடர்பாக ஒரு உரிமை கிடைக்குமா என்ற கேள்விக்கு இவர்களிடம் வரும், ஆனால் வராது என்ற விடைதான் இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதியிடம் இருக்கின்றது. அதே நேரம் இதைவிட இன்னொரு முன்னிலை இதாக இருக்கிற அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் முற்றுமுழுதாக தமிழர்களை புறக்கணித்த ஒரு நிலைமையில் இருக்கின்றார். அப்போ இந்த இடத்துல சஜித் பிரேமதாசா எங்களுக்கு சார்பான ஒரு இதை அவர் விஞ்ஞாபனத்தை வச்சிருக்கிறார். அப்போ எங்களுக்கு மாகாண சபைக்கான இதுகளையும் அவர் அந்த விஞ்ஞாபனத்தில் நிறைய இடங்களில் இது பண்ணியிருக்கிறார். அப்போ மாகாண சபைக்கான இது எங்கள்கிட்ட இப்போ 6 மாதத்துக்கு மேலே மாகாண சபை இதை ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு நிதி பரிவர்த்தனை எதுவுமே இல்லை. இப்போ ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன். அப்போ இப்படியான ஒரு இதில் நாங்கள் ஒரு மத்திய அரசினுடைய ஒரு ஊடகமாக இவர் தான் எங்களுக்கு அமைய வேண்டும். சரி, இன்றைக்கு தமிழ் தேசியம் சிதைவடைந்து போகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. தமிழ் பொது வேட்பாளருக்கு சில தமிழ் அரசியல் கட்சிகள் வாக்களிக்க வேண்டாம் அல்லது தேர்தலை புறக்கணியுங்கள் என்கிறார்கள். ஆனால் சில
அரசியல் கட்சிகள் குழப்பகரமான நிலையிலே இருக்கிறது. தமிழ் மக்கள் ஒரு திண்டாட்ட நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் இன்று சிதைவடைந்திருக்கிறது. இன்னும் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதா இல்லையா என்கின்ற ஒரு இக்கட்டான நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இப்போ பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிறது விடயம் வந்து எங்களுடைய ஒரு இப்போ ஏற்கனவே ஒவ்வொரு தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் ஒரு ஒற்றுமையாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். தங்களுடைய இருப்பில் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நியமிக்க முன்னர் சஜித் பிரேமதாசாவை முற்றுமுழுதாக ஆதரித்திருக்கின்றார்கள் தமிழ் மக்கள். அப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு தகவலை நாங்கள் உலகுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு பொது வேட்பாளரை நியமிக்கின்றார்கள் என்று ஒரு தரப்பினர் சொல்லுகின்றார்கள். அப்போ இந்த தரப்பினர்களின் இதிலேயும் மற்ற எங்களுடைய இருப்பு என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் ஒரு பலத்தை கொடுப்பதற்கு அவரை ஆதரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த அவரை ஆதரிப்பதனால் இப்போ இருக்கிற அதே தமிழ் தேசிய அரசியலின் அதே சாக்கடைக்கு நாங்கள் போக வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் இப்போ இதில் என்னென்றால் இவரை ஆதரிக்கின்றோம் என்றால் அதே சாக்கடை அரசியலுக்குள்ளேயே நாங்கள் ஓடப்போகின்றோம் என்ற ஒரு அர்த்தத்தை நாங்கள் கொள்ளக்கூடாது. இப்போ அடுத்த ஒரு தலைமைத்துவத்தை எதிர்கால இளஞ்சந்ததியினர் உருவாக்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் தளைவிட்டு விட்டது. இப்போ இந்த இடத்துல இருக்கிற தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள நிறைய இங்கே தேசியம் என்ற ஒரு சொல் தான் பாவிக்கப்படுகின்றதே ஒழிய அந்த தேசியத்துக்கு முரணான செயற்பாடுகள் தான் மிகப்பெரிய அளவிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களில் ஒரு வெறுப்பு அரசியல் ஒன்று இப்பொழுது மக்கள் மத்தியில் நன்கு இதாக வந்துவிட்டது. அதாவது இந்த வைத்தியசாலை மருத்துவ இந்த இதில் சாவைச்சேரி வைத்தியசாலைக்கு பின்னான வந்த ஒவ்வொரு விடயங்களின் பின்னும் ஒரு வெறுப்பு அரசியல் ஒன்று உருவாகிவிட்டது. அந்த வெறுப்பு அரசியல் வந்து இந்த தமிழ் தேசிய என்கின்ற அந்த அரசியலை விட மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக உருவெடுத்து விட்டது. இந்த வெறுப்பு அரசியலுக்கு பின் புலம்பெயர் சக்திகளும் புலம்பெயர் தமிழரும் ஒரு அணியிலே திரண்டு விட்டார்கள். அப்போ இங்கே எல்லாம் விடயமும் இப்போ இதுக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது வெறுப்பு அரசியலுக்குள்ள தான் வந்து நிற்குது. இப்போ தனிப்பட்ட சின்ன பிரச்சனைகள் கூட ஒரு வெறுப்பு அரசியலுக்குள்ள வந்து அது ஒரு ஒற்றுமையான ஒரு நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய இதுக்கு வருகுது. அப்போ புலம்பெயர் தமிழர்களும் ஒரு நேர்கோட்டுக்கு வருகின்றார்கள், இதுவும் ஒரு நேர்கோட்டுக்கு வருகின்றார்கள். ஆகவே எதிர்காலத்தில் எங்களுக்கு பிரயோசனமான ஒரு ஜனாதிபதியாக அந்த எப்படி நாங்கள் கொண்டு போனாலும் ஒரு மத்திய அரசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜனாதிபதி என்ற ஒரு கட்டமைப்புக்கு சஜித் பிரேமதாச கட்டாயம் தேவையாக வருகிறார். அதே நேரம் எங்களுடைய இனம் என்ற ஒரு இதுக்காக எங்களுடைய பொது வேட்பாளர் அரிநேந்திரன் அவர்களே நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் அதுக்காக நாங்கள் தமிழ் தேசிய அரசியலில் அதே சாக்கடைக்குள்ள நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் எங்களுக்கான ஒரு புது அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு அரசியல் இருப்பை நாங்கள் தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதன் ஊடாக வடக்கு கிழக்கு மக்கள் எதனை சாதிக்க போகிறார்கள்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வடக்கு கிழக்கில் பொது வேட்பாளர் என்ற ஒருவர் நிறுவப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இவரை ஆதரிக்கிறது. அப்போ இப்போ பொது வேட்பாளர் வந்து எங்களுடைய இருப்புக்காக மட்டும்தான் நாங்கள் அவரை தெரிய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எங்களுடைய இருப்பு நாங்கள் இதுவரை காலமும் நாங்கள் எங்களுடைய இருப்புக்காக ஒருவரை நாங்கள் கொண்டு வரவில்லை என்ற ஒரு குறை இருந்தால் அதுக்காக ஒரு இது. அப்போ எங்களுடைய இருப்புக்காக அவரை நாங்கள் தெரிவு செய்கின்றோம், அது அவர் இருக்கட்டும். ஆனால் எங்களுடைய விருப்புக்காக இன்னொன்றை தெரிகிற சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த இடத்துல எங்களுக்கு சார்பான ஒரு ஜனாதிபதி, அதாவது இவர் வந்து நியாயமான இவற்றை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழருக்கு சார்பான இதை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் மாகாண சபை தொடர்பாக எல்லாம் நியாயமான விடயங்களை சொல்லியிருக்கிறார்.
அப்போ இவர் வந்து எங்களுக்கு ஒரு இதை உருவாக்கி தருவார்ன்றதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இதால் எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் எங்கள்ட நிதி வளத்தை நல்ல இதுக்கு கொண்டுறதுக்கு நிதி வளத்தை கொண்டு இருப்புக்காக பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களை நாங்கள் இது பண்ணுறதோடு எங்களுடைய விருப்பத்தில் இதையும் ஒரு பெரிய ஒரு தேவை எங்களுக்கு என்னென்னா எங்களுடைய பொருளாதாரத்தை நிமித்தக்கூடிய ஒரு இதை செய்யக்கூடிய இதுக்கு இவர் கட்டாயம் தேவை. நாங்கள் எழுந்த மானமாக இதில் வந்து என்னென்னா இங்கால அரசியல் இதுகளில் ஒவ்வொரு அரசியல் தலைமைகள் தமிழ் தேசிய அரசியல்ன்றது சில்ல வெள்ளமாக கிடக்குது. அதேமாதிரி எங்களுக்கு இப்போ இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு, அதாவது தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களோ எல்லாருமே இந்த இடத்துல சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் ஒரு பொது இதுக்குள்ளே நாங்கள் வர வேண்டிய கட்டாய தேவை கொண்டு வருகிறது. அதில் தான் இந்த இவர்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆதரவை வழங்க வேண்டிய கட்டாய நிலைமை எங்களுக்கு ஏற்படுது.